வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இடையனும் புலியும் கதையோட உண்மையான அர்த்தத்தை பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தினமும் மாடு மேய்க்கிற இந்த பையனுக்கு செம போர் அடிச்சுது. அதனால ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணலாம்னு யோசிச்சான். அந்த போர் அடிக்கிற நேரம் ஒரு மோசமான யோசனையா மாறிச்சு. ஊர் மக்களை ஏமாத்தி வேடிக்கை பார்க்க முடிவு பண்ணான். உடனே புலி புலி காப்பாத்துங்கன்னு சத்தமா கத்துனா, ஆனா நிஜமாவே அங்க புலி இல்ல, அவன் சும்மா நடிக்கிறான். சத்தத்தை கேட்ட ஊர் மக்கள் பதறி போய் கம்பு கட்டையோட அந்த பையனை காப்பாத்த ஓடி வந்தாங்க. ஆனா அங்க புலியே இல்ல. நான் உங்களை ஏமாத்துட்டேன்னு சொல்லி அந்த பையன் மக்கள் பார்த்து சத்தமா சிரிச்சான். இங்க பாருங்க, இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்களும் பொய் சொல்லி மக்களை அவன் திரும்ப திரும்ப ஏமாத்தினான். இதனால மக்கள் செம்ம கடுப்பாயிட்டாங்க. இனிமே இவன் சொல்ற எந்த பொய்யும் நம்பக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு எதிர்பாராத திருப்பம். இருட்டான காட்டுக்குள்ள இருந்து நிஜமான ஒரு பயங்கரமான புலி வெளியே வந்துச்சு. இத பார்த்ததும் நடுங்கி போன அவன், புலி வந்துருச்சு ப்ளீஸ் காப்பாத்துங்கன்னு நிஜமாவே பயந்து போய் அலறினான். இங்க பாருங்க, பையன் உயிருக்கு பயந்து நடுங்குறான். ஆனா மக்களோ அவன் சத்தத்தை சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அவன் எப்பவும் போல சும்மா பொய் சொல்றான்னு நினைச்சு யாருமே அவனுக்கு உதவ போகல. இதோட முடிவு ரொம்ப மோசம். புலி மாடுகளை அடிச்சு கொன்னது. அந்த பையனால எதுவுமே பண்ண முடியல. நாம கவனிக்க வேண்டியது இதுதான். அவன் தொடர்ந்து சொன்ன பொய்களால நிஜமான ஆபத்து வந்தப்போ யாருமே அவனை காப்பாத்த வரல. இதுல இருந்து என்ன தெரியுது? எப்பவுமே உண்மை பேசணும். பொய் சொல்றவங்கள அவங்க உண்மை பேசினா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. பல முறை பொய் சொன்ன ஒருத்தர் நிஜத்தையே சொன்னாலும் நீங்க நம்புவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.